உலகெங்கும் வாழும் காமதேனு வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இதுவரை உங்களுடைய தொழில் கர்ம ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துல இருந்தார். அவர் இப்போ லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு எழுந்தருள போகிறார். அவர் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம், சப்தம களத்திரஸ்தானம், நட்பு ஸ்தானம், பார்ட்னர்னு சொல்லுவார். இந்த ஸ்தானத்தெல்லாம் அவர் பார்க்க போகிறார். ஏற்கனவே கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த குரு பெயர்ச்சி அவளுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் தனது பார்வையால் உங்களுக்கு சுப பலன்களை அள்ளி தரப்போகிறார். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். லவ் சக்ஸஸ் ஆகிடும். மேரேஜில் போய் முடியும். கல்யாணம் ஆகாத 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவளுக்கு மேரேஜ் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி மறுமணம், ஏதோ ஒரு காரணத்தினால வாழ்க்கை துணையை பிரிஞ்சிருப்பாங்க அல்லது இழந்திருப்பாங்க, அவங்களுக்கு மறுமணம். நீங்கள் கடக ராசியாகவோ அல்லது கடக லக்னமாகவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மறுமணம் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நல்லபடியாக கிடைக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். அனைத்து வகையிலும் நமக்கு நன்மைகளே நடைபெறும். தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை காணப்படும். அதாவது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 11க்கு பயிற்சி ஆறதே ஒரு பெரிய ரிலீஃப் கடகராசிக்காரர்களுக்கு. ஆனாலும் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் சில பேருக்கு ஏற்படலாம். ஆனால் எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. ரொம்பவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கல்வியில் கொஞ்சம் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பணிச்சுமை ஏற்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை.